உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். உச்சக்கட்ட போர் பதற்றத்தை கொடுத்திருக்கிறது யுக்ரைன் ரஷ்யா போரானது. தொடர்ந்து 1000 நாட்களுக்கும் மேலாக யுக்ரைனும் ரஷ்யாவும் போரில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா யுக்ரைன் மீது போர் தொடுத்திருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், வணக்கம். இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் எவ்வளவு தூரம் தாக்கக்கூடியது? இதனை எந்த பகுதியில் இது குறிப்பாக ஏவப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை விவரிங்க சலீம். நீங்கள் கூறியது போல் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்து 1000 நாட்களை கடந்து போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த போருடைய வரலாறுல இந்த 1000 நாளில் ஒரு நாள் கூட இவ்வளவு சக்தி வாய்ந்த ஏவுகணை வீசப்பட்டது கிடையாது. ICBM என்று அழைக்கப்படுகிறது, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். முதல் முறையாக ரஷ்யா பயன்படுத்தியிருக்கிறது. ரஷ்யா ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க உக்ரைனுக்கு, அமெரிக்காவோ அல்லது மற்ற நாடுகளோ உங்களுக்கு கொடுக்கிற பயங்கரமான ஆயுதத்தை நீங்கள் எங்கள் மீது பயன்படுத்தினால் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள். வந்து விழுந்தது ICBM, கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை. இது என்ன ஸ்பெஷல், இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுமார் 6000 கிலோமீட்டர் வரை பறந்து தாக்கும். அது மட்டும் இல்லை, அணு ஆயுதத்தை ஒரு ஏவுகணை கொண்டு செல்ல வேண்டுமாயின் அதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது. இந்த ICBMக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று கேட்டீர்களாயின் தகுதி இருக்கிறது. அதனால தான் உலக நாடுகள்லாம் உக்ரைன் இப்படி ஒரு செய்தி சொன்னாங்க, எங்கள் மேலே ICBM ஏவுகணையை கொண்டு தாக்கிட்டாங்க ரஷ்யா அப்படின்னு சொல்லி சற்று முன் தகவல் தெரிவித்த பொழுது உலகமே பதறியது. உலக ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா, ICBM வந்து விழுந்து போச்சு, கண்டம் விட்டும் கண்டம் தாவு ஏவுகணை வந்து விழுந்து போச்சு, அது அணுகுண்டை தாங்கி வந்த ஏவுகணையா என்பது சரியாக தெரியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் லேட்டஸ்ட் செய்தி வந்திருக்கிறது. ஏற்பட்டிருக்கும் சேதத்தை வைத்து பார்க்கும் பொழுது சேட்டலைட்லேருந்து மேலேருந்து பார்த்துடுறாங்க. பார்க்கும் பொழுது ஒருவேளை இது அணுகுண்டாக இருந்தால் மாபெரும் சேதம் பூதாகரமாக நெருப்பாக இருந்திருக்கும். அப்படி இல்லை என்பது நல்ல செய்தி. எனவே இந்த ICBM ஏவுகணை அணு ஆயுதத்தை தாங்கி வரவில்லை என்பது மட்டும் புரிகிறது. பிறகு ஏன் ரஷ்யா இதை பயன்படுத்த வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே ரஷ்யா அமெரிக்காவையும் மற்ற நாடுகளையும் உக்ரைன் உள்பட எச்சரித்திருந்தார்கள், இந்த போரை தீவிரப்படுத்த வேண்டாம், எங்கள் மீது தாக்குதல் தீவிரப்படுத்தினால் அணுகுண்டு பயன்படுத்த வேண்டி இருக்கும் என்று. அணுகுண்டை தாங்கி வரக்கூடிய ஏவுகணையை வீசுவதன் மூலமாக ஜாக்கிரதையா இருங்க, அடுத்து வருவது அணுகுண்டாக இருக்கலாம் என்ற மாபெரும் எச்சரிக்கையை
ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு, அதாவது உக்ரைனுக்கு ஆதரவாக ஆயுதம் சப்ளை செய்யும் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுப்பதாகவே இதை பார்க்க முடிகிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதன் காரணமாக ரஷ்யா இப்படி தூண்டப்பட்டது என்று கேட்டீர்களாயின், ரஷ்யா ஏற்கனவே, அதாவது இந்த போர் ரஷ்யா உக்ரைனுக்கான போர் என்றாலும் உக்ரைனுக்கு பக்கபலமாக அமெரிக்கா இருக்கிறது, இங்கிலாந்து இருக்கிறது, அவர்களுடைய நெருங்கிய நட்பு நாடுகள் இருக்கிறார்கள், ஆயுதம் சப்ளை செய்கிறார்கள் உக்ரைனுக்கு. சமீபத்தில் அதிபர் ஜோ பைடன் 2 மிகப்பெரிய முடிவை எடுத்து விட்டார். அதாவது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் என்று அழைக்கக்கூடிய நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை உக்ரைன் ரஷ்யா மீது பயன்படுத்தலாம் என்ற ஒப்புதல் கொடுத்தார். ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு கோபம் வந்துவிட்டது. இரண்டாவது ஒரு ஒப்புதல் கொடுத்தார் அமெரிக்க அதிபர். கன்னி வெடிகளை உக்ரைன் பயன்படுத்தலாம் என்று சொல்லிவிட்டார். ஏன் கன்னி வெடிகளை பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரஷ்ய இராணுவத்தை கட்டுப்படுத்த, அவர்கள் கன்னி வெடித்து அந்த கன்னி வெடியில் கால் வைத்து உயிரிழக்க நேரிடும், அதனால கன்னி வெடிகளை புதைச்சி வச்சிருங்க என்ற ஒப்புதலையும் உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்துள்ளது. அமெரிக்கா தானே உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை செய்து வருகிறது, இங்கிலாந்தும் கூட இணைந்து கொண்டது. இப்படி இருக்கும்பொழுது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய கோபம் வந்து எச்சரித்தது, அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்று. அந்த நேரத்தில் தான் இந்த ICBM வந்து விழுந்ததாக உக்ரைன் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ரஷ்யா இது குறித்து எதுவும் தெளிவாக இதுவரை தெரிவிக்கவில்லை. அணு ஆயுதத்தை இந்த ICBM கொண்டு வரவில்லை என்பது நல்ல செய்தியாக இருந்தாலும், இது ரஷ்யாவின் எச்சரிக்கைக்கு உச்சகட்டத்தில் ஒரு படிக்கு கீழே இருக்காங்க. அணு ஆயுதம் பயன்படுத்துவோம் என்று சொல்லி அதை தாங்கி வரக்கூடிய ஏவுகணையை அணு ஆயுதம் இல்லாமல் வீசியிருக்கலாம். ஒருவேளை அடுத்து வருவது அணு ஆயுதமாக இருக்குமோ என்னவோ என்று உலக நாடுகளை பதட்டத்தில் வைத்திருக்கிறது. அமெரிக்காவும் உக்ரைனும் பின்வாங்க போகிறதா அல்லது ரஷ்யாவை எதிர்த்து நின்று போரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறதா என்ற பதட்டம் உச்சகட்டத்தில் இருக்கிறது. ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னார். அமெரிக்க அதிபராக தேர்வாகி இருக்கிறார். அவர் என்ன சொல்றார், நான் அமெரிக்க அதிபராக தேர்வானா ஒரே நாளில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக தேர்வானாலும் ஜனவரி 20ஆம் தேதி தான் பதவியேற்கிறார். இப்பொழுது இந்த ஒப்புதலை எல்லாம் வழங்கி இருப்பது அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன். ஜனவரி 20 வரைக்கும், அடுத்த 2 மாதங்களுக்கு அவர்தான் அமெரிக்க அதிபர். எனவே போர் எந்த திசையில் செல்லும் என்று உலக நாடுகளிடையே மிகப்பெரிய பதற்றம் ஏற்படுத்தியிருக்கும் இந்த நேரத்தில் தான் ரஷ்யாவிலிருந்து வந்து வீழ்ந்தது ICBM என்று சொல்லப்படக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை. போரில் முதல் முறையாக இம்மாதிரியான மிக பெரும் ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலிம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.